பாரதிய ஜனதா கட்சியுடைய புதிய கூட்டணியாக தணிக்கை வாரியமும் இன்றைக்கு சேர்ந்திருக்கிறது. ஏற்கனவே இபி இருந்தது, சிபிஐ இருந்தது, இடி, சிபிஐ அவற்றோடு சேர்ந்து இன்றைக்கு தணிக்கை வாரியமும் சேர்ந்திருக்கிறது. பல அதிகாரிகளுடைய குழுக்களோடு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் களத்திலே தன்னுடைய கூட்டணியை இங்கே கொண்டு வருகிறது. அந்த கூட்டணியை எதிர்கொள்ள திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி தயாராக சார். பராசக்திக்கு கொடுத்தது அதனுடைய படத்தினுடைய வசனங்கள் போன்றவற்றையெல்லாம் பார்த்துவிட்டு 20 இடங்களிலே அதுக்கு கட் கொடுத்து அதற்கு பிறகு அந்த படத்துக்கான அனுமதியை தந்திருக்கிறார்கள். தணிக்கைகளிலே நாங்கள் சென்சாரில் தலையிடுவது வழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் அதிலே ஒருவர் போய் மேல்முறையீடு செய்கிறார், மத்திய குழு விசாரிக்க வேண்டும் என்கின்றார். அது சம்பந்தமாக படக்குழுவினர் நீதிமன்றத்துக்கு செல்கிறார்கள். நீதிமன்றம் இப்பொழுது ஒரு தீர்ப்பை தந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய தணிக்கை குழுவை சார்ந்த வழக்கறிஞர் தலைமை நீதிபதியிடம் முறையிட்டு இப்பொழுது 20ஆம் தேதிக்கு அது ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் சம்பந்தமில்லை. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்கள் சொல்கிறத பிஜேபி கேட்கும் என்று யாராவது நம்பினால் அவர்களைப் போல முட்டாள் கிடையாது. சென்சார் போர்டு இஷ்யூ கடந்த ஒரு 10 நாளே ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு வாரமே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போதுதான் கருத்து சொன்னார் முதல்வர். பராசக்திக்கு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே முதல்வர் கருத்து சொல்றாரு. அதுதான் விமர்சனத்துக்கு உள்ளாகுது. பராசக்தி படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது, அதனால கருத்து சொல்றாரு. பராசக்தி படம் இன்றைக்கு தான் ரிலீஸ் ஆகுது, 10ஆம் தேதி. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற படத்துக்கு ஏன் 7ஆம் தேதி கருத்து சொல்லணும்? 10ஆம் தேதி தான் சொல்லணும். சென்சார் போர்டு நேற்று தான் கிளியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை பற்றிலாம் கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணியிலே சென்சார் போர்டு கிடையாது. ஒன்றிய அரசினுடைய கூட்டணியில் தான் சென்சார் போர்டு இருக்குது. ஐயா, தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கத்தானே வேணும். நயினார் நாகேந்திரனுக்கு எந்த பக்கம் வழி பிறக்கிறது என்று பார்ப்போம். எங்களுக்கு தமிழ்நாட்டிலே திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து நடக்கும். அதுதான் எங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும். நயினார் நாகேந்திரனுக்கு வேணால் எங்கேயாச்சும் கவர்னரோ அல்லது ஒன்றிய அரசில் ஏதாச்சும் பதவிகளோ கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். தேமுதிக மாநாட்டில் கூட்டணி உறுதியாயிடுச்சு, விரைவில் அறிவிப்புன்னு சொல்கிறாங்க. தேமுதிக திமுக கூட்டணி வர வாய்ப்பு இருக்காங்க சார். எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியை எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். இப்பொழுது இருக்க கூட்டணி அப்படியே இருக்கும். கூடுதலாக வருபவர்களை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதை பற்றி எங்களுடைய தலைவர் முடிவு செய்வார். பாமக தலைவர் ராமதாஸ் ஸ்டாலின் அருமையா இருக்கு கூட்டணிக்கு வர்றதுக்கு. அந்த பாராட்டுக்கு நன்றி. கூட்டணிக்கு வருவதற்கான அச்சாரம் அல்ல. அவர் எப்போதுமே இன்றைக்கு சில கருத்துக்களை எங்களுக்கு எதிராகவும் சொல்லியிருக்காரு, ஆதரவாகவும் சொல்லியிருக்காரு. அதுக்காக கூட்டணிக்கு வரப்போறார் என்ற அர்த்தம் அல்ல. கூட்டணி என்பது வேறு, பாராட்டுதல் என்பது வேறு. ஓகே, அவ்வளோதானே. பல்வேறு வாதங்களை நம்ம செஞ்சிருந்தாலும் நீதிபதி ஒரு சில கருத்துக்களை சொல்றாரு. அது நம்ம ஏற்கக்கூடியதாக இருக்கா? நீங்கள் யாரோட கூடுதல் மேலே செயல்பட்டீங்க, சேகர்பாபு சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாங்க நீதிபதி. அதோடு இல்லாமல் இதை மன்னிக்க முடியாத நீதிமன்ற உத்தரவை மதிக்காத ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் நாங்கள் மதிக்காத இது பண்ண முடியாது, மன்னிக்கவே முடியாதுங்கிற ஒரு கருத்தை வெளியிட்டார். நீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் உண்டு, வானளாவிய அதிகாரம் உண்டதுதான் நீதிமன்றம். எனவே அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதித்தால்தான் இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் அதில் குறையீடுகள் இருந்தால் அதை பற்றி மேல்முறையீடு செய்வதற்கு வழி இருக்கிறது. ஒரு நீதிபதி சொல்கிற தீர்ப்பு சரின்னு அந்த கோர்ட்டோட முடிஞ்சு விட போகிறதில்ல. அது தப்புன்னு அடுத்த கோர்ட்டு சொல்ல போகிற போது இவர் சொன்னது தப்புன்னு அந்த நீதிமன்றத்தில் வழக்காடுகிற உரிமை வழக்கறிஞருக்கு உண்டு. அதை போல் வழக்காட முடியும். எனவே ஒன்று சரியாதுங்கிறத கோர்ட்டு இங்கே சொல்லிடுச்சு தங்களுடைய தீர்ப்பை. அந்த தீர்ப்பை அலசி பார்த்து கற்றாய்ந்த நீதிபதி இந்த இடத்தில் இப்படியெல்லாம் தவறு இழைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய உரிமை உச்ச நீதிமன்றத்திலோ உயர் நீதிமன்றத்திலோ இன்னொரு வழக்கறிஞருக்கு, அந்த கேஸை நடத்துகிற வழக்கறிஞருக்கு உண்டு. திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றணும்னு தீர்ப்பு கொடுத்த ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதியை மிரட்டின வரலாற்று அச்சுறுத்த வகையில் செயல்பட்ட வரலாற்று 75 ஆண்டு கால வரலாற்றில் இல்லைன்னு சொல்லி ஆளுநர் ரவி சொல்லியிருக்காரு. ஆளுநர் ரவிக்கு என்ன தெரியும்? யார் போய் அச்சுறுத்துனாங்க என்ன தெரியும்? வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எங்கேயாச்சும் போயிட்டு வருவார், டெல்லிக்கு போயிட்டு வருவார்,
வந்த உடனே ஏதாச்சும் ஒரு கதையை விட்டுட்டு போயிட்டு இருப்பார். ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதையே நாங்கள் மறந்து விட்டோம். எனவே அதை பற்றியெல்லாம் இனிமேல் ஆளுநரை பற்றி கேட்காதீர்கள். ஆளுநர் என்று ஒருவர் இருப்பதை நாங்கள் மறந்து விட்டோம். நீங்க எப்படி சொல்றீங்க? சபாநாயகர் அப்பாவும் ஆளுநரும் அரசு வந்து இணக்கமாக தான் இருக்கு. அவரோட ஒப்புதல் பேரில் தான் இந்த சட்டமன்ற கூட்டம் தொடர்ந்து கூட்டியிருக்கோங்க சொல்றாரு. அதை நம்ம எப்படி சார்? ரொம்ப நல்லது. வந்து அன்னைக்கு பார்ப்போம். கூட்டத்தன்னைக்கு அன்னைக்கு எப்படி பண்ணுறாரு, என்ன நடந்துக்கிறாரு, எல்லா தமிழ்நாடே பார்க்கத்தானே போகுது. நல்ல முறையில் நடந்துக்கிறாரா, இல்லை திருப்பி தன்னுடைய விஷமத்தனத்தை புருவத்தனத்தை காமிக்க போகிறாரா, எல்லாத்தையும் அன்னைக்கு பார்ப்போம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.